பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Rejoice in the Lord always. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது கர்த்தருக்குள் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லை, அப்படிதானே? நிறைய காரியங்களை குறித்து யோசிச்சு கவலையோடு தான் இருக்கிறீங்க. அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசிச்சு சோர்ந்து போய் ஃப்ரஸ்ட்ரேஷனால இன்னைக்கு ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி வெறுப்பாக போய்கொண்டு இருக்குதேன்னு நினச்சி நீங்கள் கவலையோடு தான் இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஒழுங்கா ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க. வேத வசனத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்க மாட்டேங்கிறீங்க. வேத வசனத்தின்படி வாழாததுனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக துக்கங்கள் நிறைந்து காணப்படுது. அப்படிதானே? சந்தோஷமே இல்லாம சமாதானமே இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பிரசனத்துக்கு வந்து ஜெபம் பண்ணு, என்னுடைய சமூகத்துல வந்து காத்திருந்து ஜெபம் பண்ணு, நான் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக இருக்கிறார், அவர் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று நம்ம விசுவாசிக்கின்ற பொழுதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அப்படிதானே? இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்து போய் அது அப்படி நடந்துருமோ, அது இப்படி நடந்துருமோ, எனக்கு இது ஒரு நெகட்டிவாவே இந்த விஷயத்துல ஒரு அவுட்புட் வந்துருமோன்னு சொல்லி பயந்து போறதுனால தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக வாழவே முடியல. அப்படிதானே? ஆனா நீங்க கர்த்தரிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை துதிச்சு பாடி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் காணப்படும். சமாதானத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். அப்போ இந்த நாள்ல இருந்து நீங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ரொம்ப கவலையான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை துதிச்சு பாடுங்க, வேத வசனத்தை எடுத்து வாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தோட நீங்க கர்த்தரை துதிங்க, கர்த்தரை உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். அதனாலதான் வேத வசனத்துல நம்மளை பார்க்கின்றோம், கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில அவங்க ரொம்ப துக்கமா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு நிறைய ஹார்ட் டிசீசஸ் வருது. நிறைய பேர் அவங்க வந்து சூசைட் பண்ணி மரிச்சு போறாங்க. இப்படி நிறைய காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சு கவலையோட நீங்க டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க ஒரு முடிவெடுங்க. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், எனக்காக கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், எனக்காக அவர் எல்லா காரியங்களும் செய்து தருவார் அப்படின்னு நீங்க சொல்லி கர்த்தரை நல்ல சந்தோஷமா சத்தத்தை உயர்த்தி நீங்க நல்ல கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிச்சு நல்லா பாடுங்க. நிச்சயம் உங்களுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து காணப்படும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் நீங்க நீக்கி போடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, உங்களை உயர்த்தும் பொழுது, உங்களை துதிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் அப்பா, சமாதானத்தை கொடுக்கிற தேவன். பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.